சில பேர் நம்பக்கூடிய விஷயம், சில பேர் நம்பாத விஷயம், சில பேர் இருக்குன்னு நம்புறாங்க, இல்லன்னு நம்புறாங்க. அந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பேய்ங்கிறது விஷயம். ஸோ நெறைய பேருக்கு சின்ன வயசுல பாட்டி சொல்ற பேய் கதை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த நேரம்லாம் நைட் டைம் கரண்ட் போனவுடனே பாட்டிக்கிட்ட போய் உட்காந்து ஒரு பேய் கதை சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்டு ஆசைப்பட்டோம். ஸோ அப்படிதான் நெறைய பேர் வாழ்க்கையில பேய்ங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த விஷயத்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து எல்லாருக்கும் சொல்லலாம்னு இருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இதில் நான் எதை சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில நான் பார்த்த ஒரு பேய். இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்போ வந்து 2014 அப்போ டிப்ளமோ ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ காலேஜ் டிப்ளமோ ஃபைனல் டே ஆனுவல் டே முடிச்சுட்டு நான் நைட்டு பஸ் ஸ்டாப் வந்து இறங்கினேன். எங்கள் வீட்டிலேருந்து போகிறதுக்கு 2 பஸ் ஸ்டாப் உண்டு. 2 பஸ் ஸ்டாப் பக்கம் பக்கம் எந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கினாலும் நான் வீட்டுக்கு ஈஸியாக வந்துடலாம். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்கும்போது என் ஃப்ரெண்டும் கூட இறங்கியிருந்தான். அவன் போகும்போது நீ எந்த வழியாக போகிறனாலும் அந்த கம்பெனிக்கு பேக் சைடு உள்ள வழியாக நான் போகிறேன் அப்படின்னேன். ஒன்று அவன் சொன்னான், கம்பெனி பேக் சைடு வழி வேண்டாம், அங்கே நாய்த்தொலை ரொம்ப இருக்கும், அதுக்கு அடுத்த வழியை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னா. ஓகே, நாய்த்தொலை இருக்குன்ட்டு நம்ம அடுத்த வழியாக வந்தேன். ஸோ வரும்போது கரெக்டாக அந்த சந்து முக்கு வந்து ஒரு 4 முக்கு சந்து மாதிரி இருக்கும். அங்கே ஒரு தண்ணி பைப்பு கூட உண்டா. நான் அங்கே வந்துட்டு என்னடா அங்கே வந்தோடனே அங்கே வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் மேலேருந்து வீட்டு மேலேருந்து கீழே குதிச்சு தலையில் அடிபட்டு முடியாமல் ஆஸ்பத்திரி கொண்டு போகிற வழியில் இறந்துட்டாங்க. ஸோ நான் வந்து அந்த இடத்துக்கு வந்தோன்னா எப்படி அவர் அது மேலேருந்து இந்த கம்பி ஒயர் எதுவுமே தட்டாமல் நேராக இங்கே வந்து விழுந்தாரு, எப்படி அந்த பைப் மேலே விழுந்தாரு அப்படின்ட்டு நான் என்னையே அறியாமல் அந்த இடத்துல போய் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இது என்னதான் இருக்கும், ஏன் எப்படி விழுந்துருப்பான்னு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஓகே நின்னேன். ஆனால் அந்த நேரம் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. பின் ட்ராப் சைலண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதியாக இருந்துச்சு. திடீர்னு அந்த தார் ரோட்டு மேலே கண்ணாடி தாள் வந்து காற்றுக்கு நவுண்டு போச்சு. எனக்கு அந்த சவுண்டுக்குன்னு ரொம்ப பயந்துட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரில. ஓடையா இல்லை நிற்கணுமா எதுவுமே தெரில. அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருந்தேன். அப்போ அடுத்த ஸ்டாப்பில் இறங்கின ஜூனியர் பசங்க வந்து வந்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே வீட்டுக்கிட்ட அவங்க வந்து அங்கே தள்ளி இறங்கினானுங்க. இறங்கி வரும்போது பார்த்தோன்னே அவன் கேட்டாங்க, என்னண்ணா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைண்ணா சும்மா தான் நின்னேன், உங்களை பார்த்தேன்ல அதான் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓகேண்ணான்ட்டு நாங்கள் 3 பேர் நடந்து போயிட்டே இருந்தோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த தெரு மெயின் தெருலேருந்து 2 சந்து அப்படின்னு சந்துக்குள்ளே தான் எங்கள் வீடு உண்டு. கரெக்டாக அங்கேருந்து ஒரு 2வது சந்தில் தான் எங்கள் வீடு. அந்த சந்து முக்கில் நின்று என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நின்று என்னை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. யார்ரா அது ரொம்ப நேரம் நம்மளே பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே எனக்கு வந்து தூரத்துல பக்கம் என் ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாலும் சரி ஓகே அவன் என் ஃப்ரெண்டு நாகராஜன் ஒருத்தர் உண்டு, அவனாக இருக்கும்னு நினச்சிட்டேன். ஏன் நைட்டு அப்போ நான் வந்தப்போ டைம் ஒரு 12:30 1 மணி இருக்கும். 1 மணிக்கு என்னடா இவன் இங்கே வந்து நின்றுட்டுருக்கான்னு நானும் பார்த்துட்டு அப்படியே மூவ் போயிட்டே இருக்கிறேன். முன்னாடி நாங்கள் 3 பேர் போய்கிட்டே இருக்கிறோம். நானும் பார்த்துட்டே இருக்கேன், ஏன்டா இவன் அங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான்ட்டு அப்படின்னு ஒரு கிட்ட போயிட்டேன். ஒரு 10-20 ஸ்டெப்பு தான் இருக்கும். ஆனால் அவன் ஒரு போஸ்ட் மரத்துக்கு கீழே நிற்கிறான். ஆனால் ஃபேஸ் எதுவும் தெரியல, பிளாக் கலர் அந்த ஷேடாக தான் தெரியுது. அவ்வளோ ஹைட்டுக்கு அந்த உருவம் தெரியுது எனக்கு. பட் யாரா இருக்கும் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கேன். டக்குன்னு கிட்ட ஒரு 20 ஸ்டெப் இருக்கும்போது டக்குன்னு அவன் தெருக்குள்ளே போயிட்டான். தெருக்குள்ளே போனால் என்ன, அவன் வீடு அந்த கடைசியில் இருக்குது, எப்படி நம்ம பார்த்துடலாம் அப்படின்ட்டு நானும் போய்கிட்டே இருக்கேன். அந்த தெருமுக்கில் போய் திரும்பி பார்க்குறேன், யாருமே இல்லை. அந்த தெருமுக்கில் வந்து எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா இன்னொருத்தருங்க. என் தெருவில் உள்ள 2-3 பேர் கூட படித்த பசங்க தான். முதல்ல வந்து இன்னொரு ஃப்ரெண்டோட அம்மா அப்பா இருந்தாங்க. இன்னொரு அந்த நான் சொன்ன பையனோட பாட்டி வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. சரி என்னமோ இருக்குன்ட்டு நான் போனேன். போய் வீட்டு வாசல்லேருந்து எங்கள் அம்மாட்ட இப்படிலாம் சொன்னேன். உடனே எங்கள் அம்மா கையை காலை கழுவிட்டு வா அப்படின்னாங்க. எனக்கு அது புரியல. சரி சொல்கிறாங்களா கையை கழுவிட்டு வரணுன்னே சரி அம்மா சொன்னாங்கன்ட்டு நான் கை கழுவிட்டு போயிட்டேன். மறுநாள் காலைல எந்திரிச்ச உடனே வேலையை நான் என்ன பண்ணேன்னா, ஃப்ரெண்டோட அம்மா அப்பாட்ட போயிட்டு, அம்மா நான் வரும்போது எனக்கு முன்னாடி யாரும் வந்தாங்களா, நாகராஜ் வந்தானே பார்த்தீங்களா அப்படின்னேன். அவன் வந்து யாரும் இல்லையாப்பா, நீ மட்டும் தான் வந்து யாருமே வரல அப்படின்ட்டாங்க. எனக்கு வந்து அப்போ தான் கொஞ்சம் ரொம்ப பயமாயிருச்சு. அதுக்கப்புறம் போய் அந்த பாட்டிகிட்ட கேட்டேன், பாட்டி நாகராஜ் எதுவும் வெளியே போனானா, அவன் நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தப்போ அப்புறம் வெளியே போகல அப்படின்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப பயமாயிருச்சு. என்னடா இது, நம்ம பார்த்தது ஒருவேளை பிரம்மையா என்னமோ இருக்கும் அப்படின்ட்டு கூட வந்த ஜூனியர் பசங்க 2 பேரையும் பார்த்தேன். அவன்கிட்ட கேட்டேன், ஆமாண்ணா நாகராஜன் நின்னாங்க, அவங்க போனாங்க, என்ன இது ஏன் கேட்டீங்க அப்படின்னாங்க. ஒன்றும் அவன்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. எனக்கு வந்து ஒருவேளை நான் மட்டும் பார்த்துருந்தா ஓகே, மனப்பிரமை எதுவும் நினைக்கலாம். அங்கே பார்த்துருந்தான். அதுக்கப்புறம் ஓகே ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்தேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் மேலேருந்து கீழே குதிச்சு இறந்தாருன்னு சொன்னேன். ஸோ அவர் வந்து இறந்தது வந்து நேச்சுரல் கிடையாது, சூசைட் பண்ணி தான் இறந்தார்.
ஆனால் அவர் சூசைட் பண்ணி இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் கூட நான் நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். இதுதான் எனக்கே வியப்பு. ஏன்னா நான் அவங்க அந்த வீட்டில் தான் டியூஷன் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அப்போ சாயங்காலம் வந்தார், நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். அவங்க 2 அண்ணன் வந்திருந்தாங்க. அதில் ஒருத்தர் நல்லா ஒல்லியாக ஹைட்டாக இருப்பார், அவர் தான் நல்லா பேசிகிட்டு இருந்தார். சரிடா நம்ம நல்லா பேசுகிறாரு அப்படின்ட்டு நம்ம எப்பவும் போல பேசிட்டு வந்திருந்தேன். மறுநாள் காலைல தான் தெரியும், அப்போ வந்து அந்த வீட்டை ஒட்டினப்போ தான் எங்கள் வீடு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் காலி பண்ணி மாறி வந்துட்டோம். ஸோ அப்படிங்கும்போது அங்கே நின்று ஒருத்தன் திடீர்னு இறந்துட்டாங்கன்னு மறுநாள் சொல்லும்போது என்னால் நம்ப முடியல. என்னடா நேற்று சாயங்காலம் நம்மகிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்ட்டு. ஓகே, என்ன எதுன்னு தெரில. அதுக்கப்புறம் டியூஷன் போகும்போது அந்த வீட்டில் உள்ள அக்கா என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அந்த பையன் ஆல்ரெடி பொசஸ் ஆகிருந்தான், அவருக்கு ஆல்ரெடி பேய் பிடிச்சிருந்துச்சான், ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சுன்ட்டு அவரை வந்து ஒரு அவங்க ஃபேமிலியில், எனக்கு இந்த மேட்ரு என்ன ஏதுன்னு பெருசாக தெரியல. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பேய் பிடிச்சிருந்துச்சி முன்னாடி, அதனால் அவங்கள கோயிலுக்கெலாம் கூப்பிட்டு போய் வந்துருச்சு. தாயத்து கட்டியிருந்தாங்க. அந்த தாயத்து கட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த தாயத்து கட்டிட்டு வர எதுவும் அண்டாது அப்படிலாம் சொல்லி இது பண்ணி வச்சுருந்தாங்க. அவருக்கு எதுவும் ஆகலை. அப்போ அவர் அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தார். திடீர்னு என்னன்னு தெரில, திடீர்னு வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சண்டை போட்டு வந்திருந்தான். வந்தப்போ நானும் என்ன ஏதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் கையில் தாயத்து இல்லாததை நான் அப்போ தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஷீட்டை கொடுத்தேன் என்கிட்ட, இந்த ஷீட்டில் உள்ள மருந்து என்னென்னு படின்னா. எனக்கு அது தெரில, என்ன ஏதுன்னு கேட்டேன். அப்புறம் தான் விஷத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லியிருக்காரு. உடனே அந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, விஷத்தை குடிச்சிட்டானான்ட்டு அவர் கூட இன்னொருத்தர் உண்டு. அவர் நார்மல் ஹைட்டு தான், நல்ல வாட்ட சட்டமான பாடி. அவர் டக்குன்னு ஒருத்தர் பிடிச்சு நிப்பாட்டுற அளவுக்கு இருந்தார். அவர் உண்டு, நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து இவரை பிடிக்க முடியலையாம். பிளிரி விட்டுட்டு அந்த வீட்டு மாடி ஸ்டெப்பு எடி ஒரு 10-15 ஸ்டெப்பு இருக்கும். 3 ஸ்டெப்பில் ஏறிட்டாங்க. எப்படி ஏறினாரு இவங்க யாருக்கும் தெரில. இவங்க ஏறக்குள்ளே அவர் அந்த மாடியிலேருந்து கீழே குதிச்சு நான் இறந்தார். ஆனால் அது குதிக்கும் போதும் அந்த கீழே கேபிள்ஸ் வந்து நிறைய கேபிள் போகும். ஆனால் அந்த கேபிள் எதுவுமே டச் பண்ணல அவர். எனக்கு அதுதான் ஆச்சரியம். ஏன்னா லாங் ஜம்ப் தாண்டுறோமா, அங்கேருந்து வந்து ஜம்ப் பண்ணி மீஸ் தாண்டுறதுக்கு. லாங் ஜம்ப் தாண்டுறவங்க தான் அவ்வளோ தூரம் தாண்ட முடியும். எப்பட்றா இப்படி விழுந்தாங்கங்கிறதே எனக்கு தெரில. அதுக்கப்புறம் அவங்க சொன்னப்போ இந்த மாதிரி பேய் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னோடனே அதை வச்சு ஒவ்வொருத்தவங்க ஏரியாவில் ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் பசங்களை அவ்வளோ வெளியே விடுறதில்ல, அப்படிலாம் இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு வேளை எனக்கு அங்கே போய் அந்த முக்கில் நின்று ஒருத்தன் ஏன் இப்படி விழுந்தாரு, எப்படி தலையில் அடிப்பிடிச்சுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால எனக்கு அது ஒரு பிரம்மையாக எனக்கு தோணுச்சுன்னா ஓகே. என் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஏன் கூட வந்து ஜூனியர் பசங்க கண்ணுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் அது பிரம்மன்னு எப்படி நான் நம்புறதுன்னு எனக்கு சத்தியம் இப்போ வர புரியலை. ஸோ அது என்னோடய பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் பார்த்துருக்குறேன். உங்களுக்கு அப்படி எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். கீழே என் ஐடி கொடுக்குறேன். அதுமாதிரி உங்களுக்கு அது மெயில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெயில் ஐடி கீழே கொடுக்குறேன். மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி மேலே வீடியோ பார்க்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.